வணக்கம். இந்த வாரம் எபிசோடுக்கு சொல்வனம் வாசகர்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த வாரத்துல சில பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டா எடுத்து பேசிட்டு, அதுக்கப்புறம் இந்த வாரம் புதுசா என்னென்ன நடந்துச்சு அப்படின்லாம் பேச போறோம். இன்னைக்கு புதுசா நம்ம கூட சிங்கப்பூர்ல இருந்து மகேஷ் குமார் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யூபிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஏஐ அனுபவத்தையும் நம்ம இதுல கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். ஸோ வெல்கம் டு இந்த வாரம். மகேஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க பாப்பா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ உங்களை பத்தி சின்ன அறிமுகம் படுத்துறீங்க. நீங்க ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு மகேஷ் பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் நம்மளோட எல்லா வீடியோக்கும் அவர் கமெண்ட் பண்ணுவாரு. அதன் மூலியமா தான் அவரும் இந்த பகுதியில் அவரும் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொன்னாரு. ஸோ அவர் கூட பேசி ஒரு ஆல்மோஸ்ட் 1 month நாங்க பேசி இந்த எபிசோட் வந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மகேஷ் ஃபார் கமிங் இன். ஸோ இந்த எதுக்கு சொல்றேன்னா, நிறைய வாசகர்கள் நம்ம பார்வையாளர் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கும் இது மாதிரி இஃப் யூ வுட் லைக் டு கமெண்ட் அவர் திங், வி ஆல்வேஸ் வெல்கம் யூ கைஸ். வாங்க, கண்டிப்பா பேசுங்க. ஸோ மகேஷ், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்களேன். ஆமா, நான் மகேஷ். நான் இங்க 20 வருஷமா சிங்கப்பூர் இருக்கேன். ஒரு 25 years சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் அட்வர்டைசிங், பட் அப்புறம் மூவ் டு ஐடி. ஸோ ஒரு மோஸ்ட்லி இந்த பிஎஃப்ஐ செக்டர் தான் இருக்கேன். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர்ல கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சைட் இப்போ மோஸ்ட் இந்த ஆர்கிடெக்சர் லெவலில் இருக்கு. இப்போ சூப்பர் சூப்பர். இப்போ எல்லாம் எக்ஸிஸ்டிங் முதல்ல எல்லாத்தையும் லெகசில இருந்து ஏஐக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அந்த டீம்ல இருக்கும். அப்போ அருமை அருமை. சரி, அதான் நீங்க ஏஐல இருக்கீங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன போலாம்னா, நம்ம இந்த சிஎல்ஐ அப்படிங்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணுமே இல்லை. நம்ம சிஎல்ஐ அப்படின்லாம் சொன்னாலும் கூட முன்னா என்ன பண்ணீங்கன்னா, நம்ம இது கம்ப்யூட்டர் இன்டராக்ட் பண்றது நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த காலத்துல சினிமாலாம் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல எழுத்தா போகும். ஸோ அதுதான் எங்களோட வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படிதான் அந்த சிஎல்ஐ அப்படிங்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் எல்லாரும் கம்ப்யூட்டர் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜியூஐ அப்படின்னு ஒன்று வந்துச்சு, கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமாண்ட்ல இருந்து ஜியூஐ போன பிறகு அங்கே போயிட்டோம். பட் ஆனா இதுல என்ன நம்ம முழுசா பேச வரோம்னா, மகேஷ் நீங்களும் இடைமறிச்சு எப்பப்பெல்லாம் பேசலாம். அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல என்ன பிரச்சனைனா, அதுக்கு கம்ப்யூட்டருக்குன்னு சில பிரத்யேக கமாண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை நினைவு வச்சுட்டு இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இந்த பைப்பிங் அப்படிம்பாங்க, கிரெப் அப்படிங்க, லைனக்ஸ் யூனிக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு அதை பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கறதான் ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விண்டோஸ் மூலியமாவும் ஓஎஸ் மூலியமாவும் வந்தாங்க. அவங்க கிராஃபிக் யூஸ் இன்டர்ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப ஏஜென்டிக் ஏஐ வந்த பிறகு நம்ம ஹியூமனோட இன்டராக்ஷன் தேவையே இல்லை. சோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க, எப்படி மாறி இருக்கு அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸோட ரீபர்த் அப்படின்னு சொல்லலாமா? இதை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு வேணுங்கிற போது நம்ம பட்டன் வேணும், லேபிள் வேணும், டிராப் டவுன் வேணும் சொல்லிட்டு ரொம்ப ஃபேன்சி யூஐ எல்லாம் கொண்டு வந்தோம். பட் ஆனா இப்போ ஏஜென்டிக் யூஐ வந்த அப்புறம் இது ரொம்ப ஹெவியா இருக்கு உங்களுக்கு. இப்போ இதை மெயின்டைன் பண்றது இது தேவையே இல்லை இருக்கு. ஏன்னா சிஸ்டம் லெவல்ல ஏஜென்ட்லாம் இன்டராக்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு இவ்வளவு பெரிய யூஐ எல்லாம் தேவையே இல்லை. இதுக்கு முன்னாடி வேணா நம்ம ஆர்பிஐ வச்சிருந்தோம் ஆட்டோமேஷன்ஸுக்காக. மேபி அதெல்லாம் வெப் யூஐல இருந்து ஸ்கிராப் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் தேவையா இருந்தது, ஆல்மோஸ்ட் மிமிக்கிங் த ஹியூமன் ஆபரேஷன்ஸ். பட் இப்போ ஏஜென்ட் எல்லாம் பின்னாடி ஒரு பிளாக் பாக்ஸ் பின்னாடி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தேவையே இல்லை இந்த யூஐ எல்லாம் இவ்வளவு ஹெவியா. அதனால திருப்பி எல்லாம் சிஎல்ஐக்கு போயிட்டு இருக்கோம். சிஎல்ஐ ஏஜென்ட்டுக்கு ரொம்ப நேட்டிவா அது இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி எப்படி 80s 90s எப்படி இன்டராக்ட் பண்ணோமோ அந்த மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி யூனிக்ஸ் கிரப்ல எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. ஒரு பெரிய லைன்ல ஒரு 10 பைப்பை போட்டு ஒரு பெரிய ஃபார்மெட்ல ஒரு ரிப்போர்ட்டே எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க. இன்னைக்கு மாதிரி ஸ்பிளங்க்ல போயிட்டு லாக் எல்லாம் பாக்குறது மாதிரிலாம் இல்ல. லாக்ல போயிட்டு ஒரு 35 பைப்பை போடுவாங்க, அதை கிளீனா ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துரும் 2 நிமிஷத்துல. அப்போ அவ்வளவு ஃபாஸ்டா அந்த சிமாண்டிக் சர்ச் எல்லாம். அதெல்லாம் ஏஐக்கு ரொம்ப நேட்டிவா இருக்கும் இப்போ, ரொம்ப லோ லெவல் ஆப்ரேட் பண்றதுனால. அதனால சிஎல்ஐக்கு தான் இப்போ திருப்பி முக்கியத்துவம். நம்ம திருப்பியும் பழையபடி ஒரு சைக்கிள் முடிஞ்சு ஆரம்பத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ அருமை அருமை. நீங்க சொன்ன பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த யூனிக்ஸ் கமாண்ட் உட்கார்ந்து சம்டைம்ஸ் இந்த பழைய சிஸ்டம் அட்மின்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, இல்ல இந்த ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா, ஒரு பக்கத்துக்கு அவர் பார்த்து பைப்பிங் எல்லாம் போட்டு கிரிப் அப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கொடுத்துருவாரு. அவர் சொல்லுவாரு, எப்படியா ஒர்க் பண்ணுது அப்படின்னு. நீங்க ரன் பண்ணுங்க, கடைசியில போட்டீங்கன்னா இந்த டைரக்டரி போன ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல திறந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் நம்ம புதுசா. அதுக்கப்புறம் நம்மளே பைப்பிங் எல்லாம் பண்ணி படிச்சு எழுதுனதெல்லாம் கதையெல்லாம் இருக்கு. பட் என்ன எனக்கு இந்த வாட்டி இப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, நாங்க யூஸ் பண்ற ஏஜென்டிக் ஏல நாங்க குவிக் சூட் யூஸ் பண்றோம், அதை கீரோ யூஸ் பண்றோம். அது இப்ப ஸ்டேரிங் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றோம். ஸ்டேரிங் ஃபைல்ஸ் தான் நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த சிஎல்ஐ அப்படிங்கிற கொடுக்குறது நேச்சுரல் லாங்குவேஜ்லயே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துரும். ஸோ
ஸோ ஏஜென்ட்டுக்கு அதான் ஃபீட் பண்றோம். பட் அதோட எக்ஸ்டென்ஷன் அதான் எம்சிபி பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம எம்சிபி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏன்னா எம்சிபி நீங்க எப்படி யூஸ் பண்ண, எம்சிபினா என்ன, நீங்க அது எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, எம்சிபி வந்து நாங்க இவ்வளவு வருஷமா யூபிஐல இது யூஏல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் ஒரு என்டர்பிரைஸ்ல போனோம்னாக்கா ஒரு 10,000 சிஸ்டம்ஸ் இருக்கும். எல்லாம் ரொம்ப சைலோட, ரொம்ப வெர்டிகலா, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு எல்லா சிஸ்டம்ஸும். எல்லாரும் மற்ற சிஸ்டமோட பேசுறதுக்கு ஒரே வழி ஏபிஎஸ் தான். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து கிளைண்ட் ஆர்கிடெக்சர்லயோ இல்ல மல்டிஸ்ல ஃபுல் ஸ்டாக்லயோ வந்து நம்ம ஏபிஐ வழியா தான் இன்னொன்று இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஏபிஐ ஹியூமன்ஸும் யூஸ் பண்றோம். நம்ம இப்போ இனிமேல் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ண போறோம். பிளஸ் நம்மளுடைய ஆப்ஸும் இருக்க போகுது. இப்போ ஒன்று உடனே எல்லாத்தையும் கட்டி விட்டு நம்ம ஏஜென்ட்டுக்கு ஃபுல்லா போறது இல்லை. ஏபிஎஸ் இருக்க போகுது. நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ஏஜென்ட்ஸும் அதை யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஆனா ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, இப்ப நம்ம எல்எல்எம் யூஸ் பண்றதுனால இந்த டூல்ஸ், இந்த ஏபிஐ, இந்த டூல் கால்ஸுக்காக ஏபிஎஸ் எப்படி எக்ஸ்போஸ் பண்றது ஏஜென்ட்ஸுக்கு, அங்கதான் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா இந்த பிரச்சனையே வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்மள்ட்ட நிறைய ஏபிஐஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏபிஐயும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்புட், ஸ்ட்ரக்சர்டு அவுட்புட், ஏதோ ஒரு வேலையை ஒரு சிங்கிள் டாஸ்க்கை பண்ணுது. அந்த டாஸ்க் என்ன பண்ணுது அப்படிங்கறத வந்து நம்ம போயிட்டு, இப்ப நான் ஒரு டெவலப்பராவோ ஒரு ஆர்கிடெக்டாவோ இன்னொரு டொமைன்ல போயிட்டு அந்த ஆர்கிடெக்ட பேசி இது என்ன ஏபிஐ, இது என்ன பண்ணுது, உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டு வந்து சொல்லணும். அப்புறம் என்னெல்லாம் வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்கணும். அது லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும். அப்ப அந்த ஏபிஐ மாறும்போதெல்லாம் நான் என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் நான் இந்த பக்கம். ஆனா இனிமே வந்து ஏஜென்ட் பண்ணும்போது இது மாதிரி ஏஜென்ட் கிட்ட போயிட்டு அங்க ஏபிஐ இருக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சோம். பட் சொல்ல ஆரம்பிச்ச உடனே நமக்கு பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. அவன் பாட்டு ஏபிஐ கொடுத்துட்டே இருக்கான். இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து நம்ம டூல்ஸ் 4 டூல் இருக்கிறதுல 2 டூல் தான் கொடுக்குறோம். அதுக்கு கை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அப்போ அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஒரு 6 months 7 monthsக்குள்ள வந்து கிளாடு, ஜெமினை, அவன் இவன் எல்லா மாடல்ஸும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த என்சிபிக்காக ஒரு எப்படி டூல கால் பண்றதுக்கு குட்டி குட்டியா ஒரு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க. பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொருடைய ஏஜென்ட் டூல் கால் மாடல்லையும். அதனால ஆன்சராபிக் வந்து அந்த எம்சிபி கொண்டாங்க, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஒவ்வொரு மாடலும் டிஃபரெண்டா இருந்தாலும் அந்த பக்கம் எத்தனை டூல்ஸ் இருந்தாலும் அந்த டூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு ப்ரோட்டோகால். அப்போ அதுக்கு வந்து அந்த ஏபி யாரெல்லாம் ரன் பண்றானோ அவன் வந்து எம்சிபி சர்வர் ரன் பண்றாங்க. எங்கிட்ட இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு, எங்கிட்ட என்னுடைய இந்த சர்வீஸ் இந்த கொரிஸ்லாம் சர்வீஸ் பண்ண முடியும், இதெல்லாம் தான் என்னுடைய டூல்ஸ், இதெல்லாம் தான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். இந்த பக்கம் நம்மளுடைய எம்சிபி கிளையன்ஸ். எனக்கு வந்து அந்த பக்கம் போயிட்டு அவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எம்சிபி சர்வர்கிட்ட போயிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி ஒரு கேட்லாக் அவங்ககிட்ட, உங்ககிட்ட என்னப்பா இருக்கு சர்வீஸ் இருக்கு உங்ககிட்ட, எனக்கு தோசை போட முடியும், ஊத்தப்பம் போட முடியும், இட்லி போட முடியும்னு கொடுத்துட்றான். அவங்க இருந்து எனக்கு என்ன வேணுமோ கொரியை பார்த்துட்டு இவன் வந்து சப்பாத்தி கட்டணா இல்லப்பா என்கிட்ட 3 டூல் தான், என்கிட்ட 3 தான் பண்ண முடியும், சப்பாத்தி பண்ண முடியாது. நாளைக்கு அவன் சப்பாத்தி பண்றதுக்கு போட்டான்னா உடனே நெக்ஸ்ட் டே எனக்கு அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிடும் எனக்கு. ஸோ இந்த எம்சிபி கிளைண்ட்டுக்கு உடனே அடுத்த சர்வீஸ் இமீடியட்டா இட் இஸ் சீம்லெஸ்லி இன்டெகிரேட்டட். ஸோ ஒரு நார்மல் அப்ளிகேஷன்ஸுக்கு இருக்கிற மெயின்டெனன்ஸ், அதனுடைய அப்கிரேடு, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சர், டிப்ளாய்மெண்ட், டெஸ்டிங் இதெல்லாம் போறதுக்கு பதிலாக எம்சிபி சர்வர்ல அந்த பக்கம் எவன் சர்வீஸ் பண்றானோ அவன் எம்சிபி சர்வர்ல டூல் ஆட் பண்ணிட்டா போறோம், அவ்வளவுதான். ஐ எம் ஆல்ரெடி சர்வீசபிள். அந்த மாதிரி தான் சிஎல்ஏ இருந்து எம்சிபிக்கு வந்துட்டோம் நம்ம இப்ப இருக்கிறதுல. பட் நாளைக்கு வந்து நமக்கு ஹியூமனே தேவையில்லை, எல்லாமே எம்சிபி தேவை இருக்காது. கருமை, நீங்க அருமையா பேசுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எம்சிபி வந்து ஒரு டிஃபைனிங் மூவ்மெண்ட் எம்சிபி ஆந்த்ரோபிக் கொண்டு வந்தேன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் வந்தப்போ நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஏஜென்ட் இது கூட தான் பேச முடியும், அந்த ஏஜென்ட் இது தான் பேச முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டைவர்சிபிகேஷனா போயிட்டு இருந்துச்சு. ஸோ எம்சிபி வந்து இறங்கின உடனே இந்த மாதிரி நீங்க இந்த கம்யூனிகேஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த மாடல் எந்த மாடல் கூட வேணா பேசலாம். அதே மாதிரி டேகுக்கு நீங்க எப்படியும் எல்லாத்துக்கும் எம்சிபி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் லேயர் மாதிரி போட்டு விட்டு இப்போ நிறைய வந்து இந்த குரோத், இப்போ நீங்க இந்த எம்சிபிக்கு முன்ன இந்த எல்எல்எமோட மாடல்ஸோட குரோத் எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல இந்த ஓவரால் ஏற குரோத் பாத்தீங்கன்னா, எம்சிபிக்கு முன்ன எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சொல்ல முடியுமோ, டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்ன வந்து நம்ம வந்து ஏ இல்லாம இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிஃபைனிங் மூவ்மெண்ட் கூகுள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிபிடி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டிஃபைனிங் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா எம்சிபின்னு சொல்லலாம். ஸோ எம்சிபி வந்து டெஃபினட்டா வந்து அருமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது வந்த பிறகுதான் வந்துட்டு இன்னைக்கு ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப சுலபமா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த சிஎல்ஏல ஆரம்பிச்சோம். சிஎல்ஏல வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட ஒரு கமாண்ட் தான் கொடுக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி பைப் பண்ணி ஒரு மல்டிபிள் கமாண்ட்ஸை கொடுத்து ஒரு கமாண்ட். ஆனா யூனிக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கமாண்ட் கொடுத்தாலும் ஒரு சமயத்துல ஒரு கமாண்ட் தான் எடுத்துட்டு அதை பைப் பண்ணி இதோட அவுட்புட் எடுத்து இன்னொன்னு கொடுத்து அதோட அவுட்புட் இன்னொன்னு கொடுத்தா, ஆமா அது சீக்வன்ஸ் பண்ணி அதுவே ட்ரீ எல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிட்டு இருக்கும். அதை வந்து இன்னைக்கு வந்து எப்படி பண்றாங்க, இந்த எம்சிபி இருக்கிறதுனால ஏஜென்டிகே வந்துட்டு அதுவே ரீட் பண்ணிட்டு இந்த ஸ்டியரிங் ஃபைல்ஸ் மாதிரி அவங்களும் .md ஃபைல்ஸ் இல்ல மார்க் டவுன் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, அது பண்ணிட்டு இது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ தட்ஸ் இட். நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா போயிட்டோம். நம்ம வந்து பாபாவை கூப்பிடலாம். பாபா நீங்க வாங்க. நீங்க வந்து ஓப்பன் ஏல வந்து திடீர்னு ஏதோ ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு வந்து ஃபயரிங் லே ஆஃப்னாலே நம்மளுக்கு பீதி கிளம்புது. நீங்க சொல்லுங்களேன் என்ன ஆகுது அப்படின்னு பாபா. நிச்சயமா நம்ம ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கோம் இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ்ங்கிறத பத்தி. அதுல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போறதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணதுனால அவரை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா போனோம். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்னா என்னன்னு. பாலி மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ், கால்ஷின் இன்னொன்று இருக்கு. ரெண்டுமே ரொம்ப புகழ் பெற்றது. இதெல்லாமே செய்திகள்ல கூட வருது. CNN போன்ற செய்தித்தளங்கள்ல பாலி மார்க்கெட்ல என்ன சொல்றாங்கன்னு வேற போடுறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டுங்கிறது ஒண்ணுமே இல்ல. நீங்களும் நானும் ஒரு பெட்டு கட்டுறோம். இன்னைக்கு வந்து இந்தியா ஜெயிக்குமா, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா, இல்ல செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்து கிட்ட நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு நம்ம 2 பேரும் பெட்டு கட்டிக்கிறது தான் இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட். திஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லிட்டில் பிட். அதாவது நம்ம கேம்பிளிங், சூதாட்டம், பெட்டிங்கோட இது கிட்டத்தட்ட சம்பந்தப்பட்டது, ஆனா கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன் பெட்டிங் மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு. இதை வச்சு எல்லாருமே விளையாடுறோம். அதாவது இப்போ ட்ரம்ப் வந்து எத்தனை தடவை இந்த வார்த்தையை சொல்லுவார், இன்னைக்கு வந்து என்ன கலர் சட்டை இவங்க போட்டுட்டு வருவாங்க ஆஸ்கருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க, பெட் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தி வேணா யார் வேணா இங்க உருவாக்கலாம் பெட்டிங். இன்னைக்கு வந்துட்டு தினேஷ் வந்துட்டு எத்தனை வாட்டி லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுவார் கூட நம்மளே ஒரு பெட்டு வச்சுக்கலாம், நம்ம அவ்வளவு புகழ் பெற்றிருந்தோம்னா. சோ இங்க வந்து என்ன பண்றாங்க, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஓப்பன் சிப்பந்தி ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு கிட்டத்தட்ட $3 லட்சம் $310,000 மேல, அதாவது அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு அதுவும் அவர் ரொம்ப சாமர்த்தியமா இதை வந்துட்டு ஒரு 77 டிஜிட்டல் வாலெட்ல பிரிச்சிருக்கார். அதாவது சும்மா மொத்தமா எடுத்து ஒரு சின்னதா போடல. இஸ் அ வெரி ஸ்மார்ட் கை. அப்கோர்ஸ் நம்ம ஏஜென்டிகே எல்லாம் பத்தி பேசுறதுனால அதை வச்சே இதை உருவாக்கி இருக்கலாம். அவர் வந்து எப்போ ஓப்பன் ஏஐ வந்து பிரவுசர் வெளியிட போறது, அடுத்து வந்துட்டு சோரா எப்போ வரப்போறது, சோராவோட அடுத்த மாடல் எப்போ வரப்போறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா அவர் பெட் பண்ணி ஜெயிச்சிருக்கார். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் காலம் ஆயிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் மக்கள் பண்ணக்கூடாது, உங்களுக்கு நிறைய சம்பளம் ஏற்கனவே தரோம், நம்ம அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஐபிஓ போனா நம்ம இன்னும் பல்வேறு பில்லியன்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா இதுல வந்துட்டு இந்த செய்தியே எனக்கு முக்கியமா 2 விஷயம் பட்டதுன்னா, இன்சைடர் ட்ரேடிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஈஸியா அவங்க வந்துட்டு இப்ப கண்டுபிடிக்கிறது சாத்தியமாயிருக்கு. முன்னாடி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் குற்றச்சாட்டுகளாவே இன்னும் நீடிச்சுட்டு இருக்கு. நம்ம பல்வேறு பேர்களை சொல்லலாம், நான்சி பெலோசி உட்பட நம்ம ட்ரம்ப் சொன்ன இந்த இதுல இருந்து எல்லா காங்கிரஸுக்கும், அதாவது செனேட்ல இருக்கிறவங்களுக்கும் அடுத்து என்ன சட்டமாக போறதுங்கிறது ஓரளவு உள்மாந்திரம் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு அவங்க பெட் பண்றாங்க. சோ இத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, சாத்தியங்கள் இப்போ உடனடியா கண்டுபிடிக்கிறது சாத்தியமாகி இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான முதல் இது. ரெண்டாவது, ஓப்பன் ஏஐ இதை வந்துட்டு காதும் வச்ச மாதிரி பரவாயில்ல நீ இனிமே இந்த மாதிரி பண்ணாதெல்லாம் இது பண்ணிருக்கலாம். ஆனா ரொம்ப வெளிப்படையா இதை சொன்னதும் எனக்கு முக்கியமா பட்டது. ஓப்பன் ஏஐனாலே எல்லாரும் திட்டின்னு இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஓப்பனே இல்லை அப்படின்லாம் சொல்லி. ஆனா அவங்க இத யாரு பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத ரொம்ப டெக்னிக்கலா அவங்க கிரிப்டோ வச்சு என்எஃப்டியை வச்சு இதெல்லாம் பண்ணும்போது மூலம் யாரு, பெனாமியை தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த விஷயத்த அவங்க கண்டுபிடித்த விதத்தையும் அவங்க ரூட் காஸ் அனாலிசிஸ் வெளியிட்டதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாக இன்சைடர் ட்ரேடிங்கே வந்து மோஸ்ட்லி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. ஏன்னா பட் ஆனா இந்த மாதிரி டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் கொண்டு வராங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த டெக்னாலஜி ஸ்டாக் எல்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கெல்லாம் 300x 400x எல்லாம் போகுது எல்லாம் மல்டிபிள் இயர்ஸ் ஃபியூ இயர்ஸ்ல. இந்த மாதிரி அவங்களும் கண்ட்ரோல் பண்றது நல்ல விஷயம் தான். கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இதுல என்னன்னா, இது வந்து ஓப்பன் ஏஐலயே கண்டுபிடிச்சது நல்ல விஷயம் தான். ஏன்னா இது இப்போ ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த எல்எல்எம் மாடல் வந்து நீங்க அவங்களோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனா இப்போ ஓப்பன் ஏஐ விட்டுருங்க, நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் வெயிட்டட் மாடல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. யாராச்சும் எடுத்து அதுல கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஸோ அதை பத்தி நமக்கு நிறைய பேசியிருக்கோம். பட் அதை பத்தி இன்னும் பேசலாம்.
இந்த மாதிரி எல்எல்எம்ஸோட மாடல்ஸ்ல வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ஸ் கார்ட் ரெயில்ஸ் வந்து யார் வேணும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மெக்சிகோலாம் கூட பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பேசலாம். ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால நம்ம உங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம் மகேஷ். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ஃபைனான்சியல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லயே கஸ்டமர் சென்ட்ரிக் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து நீங்க லேண்ட் கிராஃப் அப்படின்னு அந்த ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்றீங்க. லேண்ட் கிராஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஹை லெவல்ல பாத்தீங்கன்னா கிராஃபிக்கலா வந்துட்டு ஒரு நோடு இன்னொரு நோடு கூட எப்படி பேசணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஏற்கனவே இப்பதான் பேசிட்டு இருந்தோம் அந்த சிஎல் எப்படி வந்து பைப்பிங் பண்ணணும், அது மாதிரி வந்துட்டு சீக்வன்ஷியலா ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றது. ஒர்க் ஃப்ளோனா நம்ம வேலையை செயல்படுத்துறதுக்கு எப்படி என்னெல்லாம் திட்டம் வகுக்கிறோம், அந்த திட்டத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெப் 5 இருக்கும். ஸ்டெப் 5க்கு வந்து ஸ்டெப் 2ல கொஞ்சம் முடிஞ்சிருக்கணும், ஸ்டெப் 4ல கொஞ்சம் முடிஞ்சிருக்கணும்னு இருக்கும். ஸோ அதை கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம ஹியூமன்ஸா இருக்கிற பண்ண முடியும். ஆனா ஏஜென்ட்டுக்கு அது எப்படி தெரியப்படுத்துறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டெப் 2ஓட இவ்வளவு பாதி வேலை முடிஞ்சப்பறம் இந்த வேலை ஆரம்பி அப்படின்லாம் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லேண்ட் கிராஃப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மல்டி ஏஜென்ட் சிமுலேஷன்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மல்டி ஏஜென்ட் சிமுலேஷன்ஸ்ல என்னன்னா உங்களுக்கு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல லார்ஜர் போர்ட்ஃபோலியோ இருக்கும். பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னா இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் ரன் பண்ணுங்க, அந்த ரிஸ்க் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த போர்ட்ஃபோலியோல இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும். ஸோ அதுக்கு லேண்ட் கிராஃப் யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு போறதுக்கு லேண்ட் கிராஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவல்ல விளக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு பேசலாம். ஓகே, இந்த ஏஜென்ட் வந்து நார்மலா நம்ம இருக்கிற ஒரு சாதாரண ஏபிஐயோ ஒரு மைக்ரோ சர்வீஸோ கூட நம்ம ஏஜென்ட் கால் பண்ணிக்கலாம். பட் எக்ஸப்ட் தட் அதுக்கு வந்து எல்எல்எம் இருக்காது, மெமரி ஷேரிங் இருக்காது. பட் லேண்ட் கிராஃப் வந்து இப்போ ரீசெண்டா சொல்ல முடியாது, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி லேண்ட் செயின் வந்தது. ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஏஜென்ட்ஸுக்கு எப்படி சீக்வன்ஷியலா ஒரு ஃப்ளோவை செட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஒர்க் ஃப்ளோ செட் பண்றது. நம்ம என்ஐடன் மாதிரி இல்ல ஆர்டிஜன் மாதிரியோ பண்ணிருப்போம். நம்ம இங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணும், அடுத்தது என்ன நடக்கணும், இது மாதிரி இருந்தா ரவுட்டிங் எல்லாம் பண்ணிருப்போம். நம்ம இது எக்ஸ் வந்து இப்படி இருந்தா அப்படி போ, ஒய்யா இருந்தா இப்படி போ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல வரும்போது இந்த ஏஜென்ட்டுடைய ஒர்க் ஃப்ளோவை நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப டீட்டெயில சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து யாராவது ஒரு கான்ஃபியூஷன் ஒரு என்ன சொல்றது ஒரு எஸ்எம்இ எங்கேயாவது ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் இருப்பான், அவன் வந்து இந்த ஃப்ளோ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு சொல்லியிருப்பாங்க. இது இப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கா லேண்ட் கிராஃப் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது லேண்ட் கிராஃப் வந்து எப்படி ஏஜென்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது ஒரு லாங்குவேஜோ ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரேம் ஒர்க். நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு நோட்ஸா கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு நோடும் தே வில் டூ சம் ஸ்பெசிபிக் டாஸ்க். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் அனலிஸ்ட் கொடுத்த ஒர்க் ஃப்ளோவை அப்படியே இந்த லேண்ட் கிராஃபா சூப்பர் இம்போஸ் பண்றோம். நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் இந்த டாஸ்க் 50% கம்ப்ளீட் ஆனாலே அது இல்ல ஒரு டாஸ்க் அவுட்புட்டோடைய பேஸ் பண்ணி எய்தர் யூ டேக் திஸ் ரூட் ஆர் திஸ் ரூட். அந்த நோட்ஸ் எல்லாம் போடுறோம். அந்த கிராஃப் எப்படி கம்பைல் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் நோட் பண்ணி நோட்ஸ்க்குலாம் ஒரு எட்ஜை வச்சு கனெக்ட் பண்றோம். இன்னொரு இதை அந்த எட்ஜை வி கிவ் த கண்டிஷன்ஸ். ஸோ இந்த நோடு ஏக்கு நோடு பி கனெக்ட் ஆகுது த்ரூ திஸ் எட்ஜ் விச் கிவ்ஸ் சம் கண்டிஷன் ஆர் சிம்பிள் எட்ஜ் ஆர் கண்டிஷனல் எட்ஜ். அப்படி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த எட்ஜ் எல்லாத்தையும் வந்து ஒரு கிராஃபை டெவலப் பண்ணிட்டு தென் ரன் டைம்ல கம்பைல் ஆகுது. அந்த என்டையர் கிராஃபும் ரன் டைம்ல கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகிட்டு அந்த எட்ஜ் அந்த என்டையர் கிராஃப் பில்ட் ஆயிடும். நவ் த ஏஜென்ட் இஸ் ரெடி டு ரன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட்ல இருந்து இட் கெட்ஸ் இன்புட். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் போயிட்டே இருக்குது. ஸோ ஏஜென்ட் வந்து இந்த மல்டி ஏஜென்ட்ல வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி டெவலப் பண்றது வந்து எல்லாருமே ஒரு ஹைரார்கி வச்சிருக்காங்க. எல்லா என்டர்பிரைசஸ்லயுமே ஒரு ஃபர்ஸ்ட் இருந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஹூ கெட்ஸ் த மெயின் இன்புட், அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான்னு. அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ், அதுக்கு யூட்டிலிட்டி ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஃபங்க்ஷனுங்கிறவங்க அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் ரொம்ப சிம்பிளா அழகா பண்ணுவாங்க. யூட்டிலிட்டி ஏஜென்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் காமன். அவனை வந்து சும்மா ஒரு சம்மரைஸ் பண்ணணுமா அப்பப்போ கூப்பிட்டுக்கலாம், ஒரு சின்ன ஒரு இன்டென்ட் ரெகக்னைஸ் பண்ணணுமா அவனை கூப்பிட்டுக்கலாம், ஒரு சின்னதா ஒரு ப்ராம்ப்ட் டெவலப் பண்ணுமோ அவனை கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் யூட்டிலிட்டி ஏஜென்ட்ஸ் அக்னாஸ்டிக் ஆஃப் டொமைன் எல்லாருக்கும் ஒரு ஃபவுண்டேஷனல் லேயர் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த கிராஃப் பில்ட் ஆகி லேக் ஆஃப் இட் ஃப்ளோஸ் இன்டு ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். அந்த பிசினஸ் கொடுத்த மாதிரி அப்படியே கீழே போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அன் அவுட்புட். இந்த இதுல வந்து நோட்ஸை வந்து நீங்க டூலாம் வைக்கலாம். அந்த நோட் இட் செல்ஃப் கேன் பி அனதர் ஏஜென்ட். ஒரு சப் கிராஃப்னு சொல்றாங்க. அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அந்த சப் கிராஃபா போட்டு இன்னொரு ஏஜென்ட். அப்போ ஒரு ஏஜென்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீயை பில்ட் பண்றாங்க. இந்த ஏஜென்ட் ஏல இருந்து கீழே பிசி இருக்காங்க, சி கீழே டிஇ இருக்காங்க அப்படின்னு ஃபுல்லா ட்ரீயை பில்ட் பண்ணிட்டு இந்த நோட அப்படியே அதுக்கு கிராஃபா கொடுத்து கம்பைல் பண்ணி அந்த லேண்ட் கிராஃப் அப்படியே ரன் பண்ணுது. அந்த ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட் ஃப்ரம் டாப் டு பாட்டம்.
சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நீங்க இந்த லேண்ட் கிராஃப் எப்படி இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைனான்சியல் மாடல்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது தவிர வந்துட்டு நீங்க அந்த ஜென்ரிக்கா ஒர்க் ஃப்ளோஸ்க்கு வேற எந்த யூஸ் கேசஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது நீங்க எல்லாரும் அட்லீஸ்ட் உங்களோட ஆர்கனைசேஷன்ல? மோஸ்ட்லி ஆன்போர்டிங் நிறைய யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஆன்போர்டிங் வந்து இட்ஸ் லாங் ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய வெல்த் மேனேஜ்மெண்ட் பேங்க்ல எல்லாம் லாங் ப்ராசஸ் அது. ஏன்னா ஒரு ஆள் ஆன்போர்ட் பண்ணும்போது இந்த கேவைசி இட் செல்ஃப் டேக்ஸ் லாங் டேர்ம். ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகுது ஒரு இண்டிவிஜுவல் ஆன்போர்ட் பண்றதுக்கோ ஒரு என்டர்பிரைஸ் ஆன்போர்ட் பண்றதுக்கோ. அதனால ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தே ஹேவ் டு சீவ் த்ரூ அண்ட் லாட் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ் டு பி டன். அந்த மாதிரி சமயத்துல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ மேனுவலா கொடுத்தாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 30 days ஆகுது அப்படின்னாக்கா அத்தனை டாக்குமெண்ட்டையும் ஒரு ஏஜென்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஏஜென்ட் தரவாரியா பிரிச்சு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன், ஒரு ஐடென்டிபிகேஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன். என்னோட கனெக்ஷன் நினைக்கிறேன் நீங்க லாஸ்ட்ல சொன்ன ஒரு 15 செகண்ட்ஸ் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே சாரி. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணவங்க கேஒய்சிக்கு டியூ டிலிஜென்ஸுக்காக. அப்ப வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுறாங்க. ஐடென்டிபிகேஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் பாத்துக்கலாம், அப்புறம் வெல்த் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தர் பாத்துக்கலாம். ஏதாவது அவங்க வந்து இன்னொரு பேங்க்ல இருந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கொண்டு வரலாம், அப்ப அந்த போர்ட்ஃபோலியோட வேல்யூ எல்லாம் அவங்க வேல்யூஷன் அதுக்கு ஒரு தனியா ஒரு செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பிரிச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு, ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபுல்லா படிச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கிளைண்ட் கிட்ட பேசினதும் இவன் கொடுத்த டாக்குமெண்ட் ஒன்னா இருக்கா அப்படின்னு கராபரேட் பண்ணணும். அவங்க இந்த கராபரேஷனை வந்து ஒரு 95% கரெக்டா இருக்கும், ஒரு 5% தான் அந்த அனாமலிஸா போயிட்டு அவன் திருப்பி கிளைண்ட் பேச வேண்டியிருக்கும். பட் இப்போ ஏஜென்ட்டை கொடுத்தனால அந்த 95% வந்து அது ஆல்ரெடி பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்குப்பா, இந்த 5% அனாமலி மட்டும் நீ போய் செக் பண்ணிட்டு வந்தா போதும். ஸோ இப்போ வந்து அந்த 30 days அப்படிங்கிற பீரியட் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டு கம் டு வித்தின் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஆன்போர்டிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி மாதிரி ஒரு ஆரம்பம் வந்து இன்னொரு பேங்க் வந்து நார்மல் நீங்க ஜேபி மார்க் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஜேபி மார்க்ல இருந்து ஒரு கிளைண்ட் வந்து இந்த இன்னொரு டாக்ஸ் பேங்க் ஷிஃப்ட் பண்றாங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இதெல்லாம் இப்போ சூட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் வந்து ஒரு 10 days 5 days முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய அந்த ஆன்போர்டிங் சைடு நிறைய யூஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் அந்த மாதிரி எவ்ரி 6 months இல்ல 1 year ஒரு ரிவ்யூ பண்ணணும் அந்த கிளைண்ட்டை, திருப்பி அகைன் ஒரு டியூ டிலிஜென்ஸ் பண்ணணும். அந்த நம்ம இந்தியாவில கூட பண்றாங்க கேஒய்சின்னு சொல்லிட்டு பீரியாடிக் கேஒய்சி, அதுக்கும் திருப்பி இதே தான் யூஸ் பண்றாங்க. அதை தவிர கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் சைட்ல பண்றாங்க சாட்பாட்ஸ், அந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்றது கிளைண்ட்ஸுக்கு. அருமை. சூப்பர். ஸோ அங்கிருந்து அப்படியே அடுத்த நியூஸ் ஐட்டம் எனக்கு என்னன்னா 2 கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒன்னு வந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து ChatGPT. இது இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா அவங்களோட மாடல்ஸ் எல்லாம் சுப்பீரியர் அப்படின்னு சைனா சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க ChatGPT யூஸ் பண்ணிருக்காங்க. ஓப்பன்ஏஐயோட ChatGPT யூஸ் பண்ணி ஃபாரின்ல இருக்கிற சைனீஸ், அதாவது சைனால வந்து இருக்கிற சைனீஸ்ல வந்து இன்டிமிடேட் பண்றதுக்கு அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க எப்படி இன்டிமிடேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது இப்படி ஓப்பன்ஏஐ வந்து அவங்க இந்த பாபா சொன்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க இந்த இன்சைடர் ஸ்டாக் ட்ரேடிங் இல்லை இந்த மாதிரி பெட்டிங் சைட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்றப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி சைனாவில் வந்துட்டு ChatGPT யூஸ் பண்ணிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை எப்படி இன்டிமிடேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஸ்பெசிஃபிக்கா சைனாவிலிருந்து இங்க வந்து செட்டில் ஆயிருப்பவர்கள் வந்துட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏன்னா ChatGPT வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கிட்டயோ கிடைச்சிச்சுன்னா அந்த மக்களுக்கு அதை யூஸ் பண்ண மக்களுக்கு எதிராக எப்படி திருப்ப முடியும் அப்படின்றது அது ஒண்ணு. இதுல ஒரு விஷயம் முக்கியமா ஒண்ணு பார்க்கணும் தினேஷ். அதாவது நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, இத வந்துட்டு ஓப்பன் ஏஐங்கிறதுனால அவங்க வந்துட்டு இத கண்டுபிடிச்சு, அதாவது அது வந்து ஒரு அமெரிக்க நிறுவனம், மேற்கத்திய நிறுவனம். சோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சைனால இருக்கிற டீப்சீக்கோ, குவென்னோ, கிமியோ இல்ல அலிபாபாவோ அவங்க யூஸ் பண்ணா அவங்க தன்னைத்தானே வெளியில போட்டு கொடுக்க போறது இல்ல. இவங்க வந்துட்டு ஒரு நீங்க ரொம்ப அழகா சொன்ன மாதிரி, அதாவது அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் அமெரிக்கால சீனாவுக்கு எதிராக வேலை பார்க்கிறவங்கள முன்னாடி வந்துட்டு ஒரு 100 ஒற்றர்களை வச்சிருக்கணும். இப்போ அவர் ஒருத்தரே அந்த ஒரு 1000 பேருக்கும் ஒரு வலை வீசி அவங்கள மிரட்டுறதுக்கு ஓப்பன்ஏஐ பயன்படுத்தி இருக்காரு. ஆனா இதே காரியத்தை சைனாக்குள்ளேயோ இல்ல சைனாக்கு வெளியிலயோ நிச்சயமா சைனா பண்ணிட்டு தான் இருக்குங்கிறது தான் ஒரு
இத வந்துட்டு நம்ம கேல்சியிலயோ இல்ல பாலி மார்க்கெட்லயோ கணிப்பு சந்தையில போய் பெட் பண்ணலாம். பட் கண்டிப்பா அதுதான் என்னோட பெட் இங்க. இல்ல கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து இன்னொன்னு வந்து டீப்சீக் ஒன் மாடல்ஸ்லாம் யூஎஸ்ல நாட் அவைலபிள்ங்கிறதுனால அவங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பண்ணாங்களா? இல்ல இவங்க வந்து சைனால இருந்தே பண்ணிருக்காங்க. இது வந்து சைனா இருந்துதான். ஆமா சைனால சைனா இருந்து இந்த பக்கம் டீப்சீக் இருக்காது இல்லையா யூஎஸ்ல, அப்ப அது வழியா பண்ண முடியாதுல்ல அந்த இல்ல DeepSeek நீங்க யூஸ் பண்ணலாம். DeepSeek வந்து இஸ் நாட் பேண்ட். we can still do it. அப்படிலாம் அது வரையும் பண்ணல. சில நிறுவனங்களை பண்ணி வச்சிருக்காங்க. சில நிறுவனங்களை வந்துட்டு DeepSeek யூஸ் பண்ணக்கூடாது, ஓப்பன் கிளா வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி இங்க யூஎஸ் பொறுத்தளவு அந்த அளவுக்கு பெருசா வந்து பிளான் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த லெட் யூ யூஸ், ஆனா நீங்க அந்த யூஸ் பண்றப்போ ஒரு டிஸ்க்ளைமர் வந்துடும். நீங்க யூஎஸ் ரைட்ல இருந்து ISP வந்து இன்டர்ஃபியர் பண்ணி டிஸ்க்ளைமர் வந்துடும். பட் இதே மாதிரி என்னன்னா இன்னொரு கவர்மெண்ட் ரிலேட்டட் சண்டை என்னன்னா பென்டகன் ஆஃபீஸ்ல ஆந்த்ரோபிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டரியோ எமோடாய் கூட வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ ஹை லெவல்ல என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த LLM வந்து நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், அப்படி அதான் LLM இது அப்படின்றாரு. ஆனா நீங்க ஆந்த்ரோபிக் கம்பெனியை பத்தி நம்ம ஒரு டீப் டைவ் பண்ணிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா அவங்களோட பேசிக் இது வந்து எத்திக்ஸ், கம்ப்ளைன்ஸ், கார்ட் ரெயில்ஸ், அதுதான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் பவர் கொடுக்க முடியாது, இதுல வந்து சில கார்ட்ரெயில்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு LLM வந்து நீங்க கவர்மெண்டோட சிஸ்டத்துல வச்சிருந்தாலும் அதை யூஸ் பண்ணி சர்வேலன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கார்ட்ரெயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஓப்பன் ஏஐக்கும் இதுக்கும் என்ன ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ வந்து ரியாக்டிவ். ஸோ அகைன் இதுல வந்து என்னோட ப்ரெஃபரன்ஷியல் இல்ல, ஓப்பன் ஏஐ வந்து ரியாக்டிவா இருந்திருக்காங்க. ஸோ அதாவது அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியல், சைனா கவர்மெண்ட் அஃபிஷியல் யூஸ் பண்ண பிறகு அந்த டேட்டா எடுத்து கன்சாலிடேட் பண்ணாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஆந்த்ரோபிக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நீங்களே அந்த விஷயத்த இந்த LLM வாங்கியிருந்தாலும் யூ cannot யூஸ் இட் அகெயின்ஸ்ட் சர்டன் செட் ஆஃப் கார்ட் ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்டகான் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு சிமுலேஷன்ஸ்ல வந்துட்டு நான் ஒரு இந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றப்ப அது மறுத்து இருக்கு. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ பென்டகான் அதாவது அமெரிக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆர் வார் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, பீட் என்ன சொல்றாரு, நாங்க இது பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்றேனோ அது பண்றதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஒரு தொழிலாளிக்கு பணம் கொடுத்த பிறகு அவர் அந்த வேலையை பண்ண மாட்டேன்னு எனக்கு அந்த தொழிலாளி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்து $multi-million இது கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஆந்த்ரோபிக் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு இது ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. பட் இதுல என்ன விஷயம்னா, இந்த ஓப்பன்னஸ் ஆஃப் தட் இது டாக். ஸோ டரியோ வந்து அருமையா சொன்னாரு. அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க. இது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி கேட்டோன்னா இது மாதிரி அமெரிக்கா உங்களை வந்து தடுக்கிறாங்களா, அமெரிக்கா வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதை சொன்னாங்க, இதுதான் டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸியில வந்துட்டு நான் ஒரு டூல் பில்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்ட் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு டிஃபெண்ட் பண்றது என்னோட வேலை. ஒரு வாங்கின கஸ்டமரா அவங்க அதை டிமாண்ட் பண்ணலாம். பட் என்னோட கண்ட்ரில நான் அதை டெவலப் பண்ணதுனால அந்த கார்ட்ரீல்ஸ் இருந்தது செய்யும். அது என்ன அவங்க என்ன இப்ப துரத்தி விடட்டும், எனக்கு வந்து இனிமேல் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லட்டும். பட் என்னோட வியூ பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா பேசியிருந்தாரு. பட் இது எங்க போகும் தெரியல. பட் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம், இந்த இந்தியா ஏஐ சப்மிட்லயே பாத்துக்கலாம். சாம் ஆல்ட்மனும் டேரியும் பக்கத்துல இருந்து கையை குளிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் இது பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பென்டகன் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஆந்த்ரோபிக்கே வேணாம், போங்களா நாங்க ஓப்பன் ஏஐ போறோம் அப்படின்றாங்க. பட் அதுல வந்து ஓப்பன் ஏஐக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஓப்பன் ஏஐ வந்துட்டு சரி, நாங்க வந்து பீட் ஹெக்ஸத் அவர் தான் செக்ரட்டரி, அமைச்சர், வார் அமைச்சர் அவர் தான். அவர் வந்து கூட ஓப்பன் ஏஐ கூட சேர்ந்துட்டாருன்னா அப்ப என்ன கேட்பாங்க மக்கள், என்ன கேட்பாங்க, அப்போ ஓப்பன் ஏஐல அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கார்ட்ரீல்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். ஸோ இது ஒரு catch-22 சிச்சுவேஷன். ஸோ டேரியோ போயிட்டு இருக்காரு. பட் ஆனா இதுல என்ன, நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சைனால வந்துட்டு தன்னுடைய மக்களை, சீன மக்களையே வந்து இங்க வந்தவங்களை வந்து வியூ பார்க்கறதுக்காக யூஸ் பண்றாங்க, அந்த டூல் யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு கம்பெனி நிறுவனர் வந்துட்டு இல்ல அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாரு அப்படிங்கறது இது பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். பட் இன்னொன்னு வந்து பாபா, நீங்க வந்து இன்னொரு கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, மெக்சிகோ நாட்டுல வந்துட்டு இது கிளாடே தான் திருப்பி வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன சொல்லுங்களேன் நீங்க மகேஷ், நீங்களும் ஃபீல் ஃப்ரீ டு ஜம்ப் இன். நிச்சயமா அது நான் படிக்கல. நான் இது பண்ணி விடுறேன். அதாவது இத வந்துட்டு 2 செய்தியோட நம்ம தொடர்பு பண்ணி பார்க்கலாம். நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு நல்ல ஒப்பீனியன் பீஸ் ஒண்ணு வந்தது. அந்த ஒப்பீனியன் பீஸ் வந்து என்ன சொல்லுது, நீங்க இப்ப நம்ம கேட்கிற அந்த தீம் தான். அதாவது ஒரு
கேடுகெட்ட காரியத்தை, ஒரு பாதகமான விஷயத்த ஒருத்தர் பண்ண போறார் அப்படின்னு தெரியுது சாட் ஜிபிடிக்கோ இல்ல கிளாடுக்கோ இல்ல ஜெமினிக்கோ. அப்போ அவரை போட்டு கொடுக்கறது சரியா தவறா, எப்போ யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுதான் அது முன்வைக்கிற கேள்வி. அதுக்கு நான் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம இதை எடுத்துப்போம், இந்த மெக்சிகோ இதை எடுத்துப்போம். இவர் ஒரு கொந்தர், ஒரு கெட்ட கொந்தர் இல்ல நல்ல கொந்தரான்னு தெரியல, ஹேக்கர். சோ அவர் என்ன பண்றார், மெக்சிகோ அரசாங்கத்தோட தரவுகளை கிட்டத்தட்ட எல்லாரோட ஓட்டர் ஐடிஸ், இந்த ரெக்கார்ட்ஸ், அவங்களோட சென்சஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் திருடிடுறார். இது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு அப்படின்னு மெக்சிகோ அரசாங்கத்துக்கு தெரிய வருது. ஆனா இதை யூஸ் பண்ணி, கிளாடை யூஸ் பண்ணி, ஆந்த்ராபிக்கோட கிளாடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுங்கிறதும் நம்மளுக்கு, அதாவது இந்த ரெட் டீம் ப்ளூ டீம் வச்சு அவங்க தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. இது செய்தி. இப்போ நம்ம இதுக்குள்ள இந்த பின்னணிக்குள்ள போயிடலாம். நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல் ஏன் முக்கியங்கிறதுக்குள்ள போயிடலாம். அவங்க 3 விஷயத்த முன்வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் கொலம்பியால சென்ற வருடம் ஒருத்தர் திட்டமிட்டிருக்கார். அவர் 18 வயசு ஜெசி வான். அவர் ரூத் செல்லர். அவர் என்ன பண்ணியிருக்கார், போய் துப்பாக்கி சூட நிகழ்த்தி ஒரு பேர் என்ன, நிறைய பேர் 8 பேர் இறந்துட்டாங்க. பட் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள், காயமடைந்தவர்கள் அவங்க எல்லாம். இதை முழுக்க முழுக்க திட்டமிட்டது சாட் ஜிபிடி வழியா திட்டமிட்டு இருக்காரு. சாட் ஜிபிடிக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். இப்போ கனடா என்ன கேக்குது, நாங்க சட்டமே ஏற்ற போறோம், சாட் ஜிபிடி இங்க இயங்கணும்னு சொன்னா இந்த மாதிரி யாராவது திட்டமிடும் போது எங்களுக்கு உடனடியா தகவல் வரணுங்கிறது. இது ஒண்ணும் புதுசு இல்ல. ட்விட்டரா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல மற்ற சமூக ஊடகங்களா இருக்கட்டும், இந்தியாவில இயங்கனமா இருக்கட்டும், இல்ல மற்ற நாடுகள்ல இயங்கணும்னா அவங்களோட ஐபிஓ இல்ல அவங்க யாரு இந்த சைபர் கிரைம்ல சொல்ற மாதிரி எங்களுக்கு இத தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இது முக்கியமா ஆகுதுன்னா, இவர் ஒண்டி இல்லையே, அதாவது பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம லாஸ்வேகஸ்ல, அமெரிக்கால மேத்யூ விவல்ஸ்பர்கர் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்கார், எப்படி குண்டு தயாரிக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அவரும் செயல்ல இறங்கியிருக்கார். இது மாதிரி பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியா பண்ணும்போது யாருகிட்ட சொல்றது? இங்க இன்னொரு சட்டமே இருக்கு, தாரஸ் ஆஃப் பிரின்சிபல்ங்கிற மாதிரி. இந்த தாரஸ் ஆஃப் கொள்கைங்கிறது என்னன்னா, ஒரு மருத்துவர் கிட்டக்க, நம்ம இந்த மருத்துவர் ஒரு ஷ்ரிங்கு கிட்ட நம்ம போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கெட்ட காரியம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா அவர் காவல்துறை கிட்டக்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த தாரஸ் ஆஃப் பிரின்சிபல். சோ மருத்துவத்துக்கு, அதாவது ஒரு தனிநபர், ஒரு அந்த பேஷண்ட் டாக்டர் கான்பிடென்ஷியாலிட்டி இருக்கும்போது அதை மீறலாம்ங்கிறதா இந்த தாரஸ் ஆஃப் பிரின்சிபல். அதே பிரின்சிபல், அதே கொள்கைய சாட் ஜிபிடிக்கும் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறதுதான் இது முன்வைக்குது. ஆனா ஓப்பன் என்ன சொல்லுது, எங்களுக்கு தெரியாது, அதாவது அவர் திட்டமிடுறாரா, இல்ல அவர் செய்தி அறிக்கை தயார் பண்றாரா, இல்ல அவர் ஒரு தன்னோட கற்பனை கதைக்காக இந்த களத்தை உருவாக்க நினைக்கிறாரா, எது தனி மனித உரிமை, பிரைவசிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அதாவது நான் இப்போ என்னோட வீட்டுக்குள்ள நான் என்ன பண்றேங்கிறது நீ எதுக்கு அத்துமீறி நுழைஞ்சு பாக்குற அப்படிங்கறதான் அவங்க வைக்கிற இன்னொரு பக்கவாதம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகேஷ், தினேஷ்? பட் இந்த ரேடிகலைசேஷன் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது இன்னைக்கு சாட் ஜிபிடில நீட்டா வந்திருக்கு. முன்னாடியே யூடியூப் இருந்தது, கூகுள் இருந்தது. கூகுள்லயே போய் நிறைய பேர் ஹவு டு மேக் அ பாம்னு கேட்டா பாக்குறாங்க. அப்புறம் இந்த மத்திய கிழக்கு இஷ்யூ தான் வந்தபோது அது கூட எல்லாம் நிறைய எல்லாருமே இந்த டார்க் வெப்ல போயிட்டு பார்த்துட்டு அவங்க எல்லாம் ரேடிகலைஸ் ஆகி போனாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை கேட்ச் பண்றாங்க. இங்க சிங்கப்பூர்ல நிறைய பேர் இந்த ரேடிகலைஸ் ஆகிற பசங்க எல்லாம் டீம்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அவங்க எல்லாம் கரெக்டா கூட்டிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க எல்லாம் ஐசோலேட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அவங்க இது முன்னாடியே நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப சாட் ஜிபிடி வந்தனால ஒண்ணு இந்த இது மாறிடுச்சு, ஒண்ணு சிச்சுவேஷன் மாறின மாதிரி தெரியல இன்னும். கரெக்ட். ஆமா. சோ இது நான் சொன்ன இந்த
அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம வந்து இந்த டூல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற சேஃப் கார்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது இல்லாம இருக்கிறது தான். பட் இதுல வந்து முக்கியமான விஷயம் ஆந்த்ரோபிக் சொன்னதுல வந்துட்டு அகெயின் கிளாட் மேல எனக்கு இன்னும் பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அவர் அந்த அந்த அவங்க அந்த இதெல்லாம் டீபங்கிங் கோட் எடுத்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் கிளாட் ரிஃப்யூஸ் பண்ணிருக்கு. இந்த மெக்சிகன் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பாக்குறோம், கிளாட் கிட்ட அந்த மேட்டரை சொன்னப்போ இது மாதிரி நான் இதை ஹேக் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கேட்டப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்கு, இல்ல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா இவர் வந்து மறுபடியும் எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தி எல்லாம் கேட்ட பிறகு ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிய பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து லிட்டரலா வந்து அதுக்கு அவருக்கு அடிமையா மாறிடுச்சு. அவர் என்னென்னலாம் கேட்டாரோ அதுக்கும் மேல இதுக்கும் மேல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்ரெயில்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க வந்து இது ஒரு அன்சார்ட்டர்ட் வாட்டர்ஸ் தான், அன்எக்ஸ்ப்ளோர்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஏஜென்டி கேஸ் வந்து எது கூட எல்லாம் எக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஹியூமன்லி பாசிபிளுக்கு மேல வந்துட்டு இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து சில வருஷமா வந்துட்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்துட்டு 3 வாட்டி ஹியூமன்ஸா இருந்தா அதுல ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ஏஜென்டி கேனா என்னன்னா அந்த லிமிடேஷன்ஸ் இல்ல, தானாவே ஒரு பாத் கிரியேட் பண்ணிட்டு அது போய் பண்ண ஆரம்பிச்சிடும், அது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்ட் ரீல்ஸ் எல்லாம் தான் இப்போ நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அகெயின் இது வந்து 2 விதமா பார்க்கலாம். யூரோப்ல தான் எல்லாம் முன்னணி இருக்காங்க இந்த மாதிரி இந்த எத்திக்கல் ஏ ஆகட்டும், இந்த ஏஐயோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்லாம் வந்து வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இந்தியா ஏஐ சமிட்ல நடந்ததும் பார்க்கலாம், இல்ல யூஎஸ்ல நடந்த லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா இந்த எத்திக்கல் ஏஐ அந்த ஏஐ எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அடுத்த பேசுற 2 விஷயங்களும் அது சம்பந்தமானதான். ஒண்ணு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஏஜென்டிக் கோட் வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கு, ஒரு சேஞ்ச் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணிருக்காரு. ஸோ அதை வந்து இவர் அந்த யூஸ்வலா என்ன பண்ணீங்கன்னா கோட் எப்படி வந்து நம்ம மக்களுக்கு புரியுது அவங்களை எப்படி சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இதுலயோ வந்து கோடை கமிட் பண்ணீங்கன்னா அதை ஒரு 2 பேர்ஸ் ஆச்சு, அதாவது வேற 2 பேர் வந்து அது ஹியூமனா வந்து பண்ணுவாங்க. இப்ப அதை ஏஜென்டே பண்ணிட்டு இருக்கு, அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து உங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல கலக்க விடுவாங்க. ஏன்னா அந்த கோடை வந்து மத்தவங்கள விஷயம் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஏஜென்டிக்கே வந்து ஒரு கோடை எழுதி அதை டிப்ளாய் பண்ண போறப்ப வந்துட்டு ஒரு ஹியூமன் வந்து பார்த்திருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு இல்ல வந்து நான் இதை அலோவ் பண்ண முடியாது, இதுல இதெல்லாம் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த ஏஜென்ட் கோவம் வந்துட்டு நீ எல்லாம் பெரிய பிஸ்தா, நீ எழுதின கோடை பத்தி எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின கோடையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு ஹியூமனா எப்படி நெகட்டிவா ரியாக்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி எல்லாம் அது பண்ணிருக்கு அப்படின்றது அதுல முக்கியமான விஷயம். இது வந்து பார்க்கறதுக்கு தமாசா இருந்தாலும் நம்ம சொன்ன இந்த ஹியூமன் ரோபோவோட ஹியூமன்ஸ் அண்ட் ஏஜென்ட்டோட இன்டராக்ஷன்ஸ் வந்து எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அது முக்கியமான விஷயம். இதே மாதிரி இன்னொரு எம்ஜே ராத்பர்ன் அதை பத்தி நீங்க அது போறதுக்கு முன்னாடி இந்த அவர் சொன்னதுல அதாவது ஏஐக்கு ஆதரவா வாதிடுறது வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால இப்போ சொல்லிடுறேன். காலத்துல இதை தினேஷ் தான் எதிரி, நான் ரொம்ப நல்லவன்கிறதுனால நான் இதை சொல்லிடுறேன். அதாவது ஏஐ பண்ண கோடு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30% பெர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் கொடுத்திருக்கு. அதாவது அதிக அளவு த்ரூபுட் இல்ல கம்மி லேட்டன்சில குவிக் ரெஸ்பான்சஸ் கொடுத்திருக்கு. அவர் எழுதின கோடு ஒன்லி 20% தான் தந்திருக்கு. இங்கதான் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் பிரச்சனை பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. நான் பண்ணது பெட்டரா இருக்கே, ஏன் நான் பண்ணது நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு தான் கதற ஆரம்பிச்சது. இல்லப்பா நீ பண்ணது எனக்கு புரியல, மெயின்டைனபிளா இல்ல, லாங் டேர்ம் இதா இல்ல, சஸ்டைனபிளா இல்ல, இது நாங்க பண்ற பேட்டர்ன், இந்த பேட்டர்னுக்கு இதுதான் சரியா இருக்கும், புரியுற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ என்ன புரியுற மாதிரி எழுதியிருக்கான்னு அப்புறம் தான் அது வந்துட்டு அஃபென்ஸ் டிஃபென்ஸ் விளையாட்டுக்குள்ள போயிருக்கு. ஸோ 2 பேர் தரப்புலயும் ஓரளவு நம்ம சொல்ற மாதிரி நியாயம் இருக்கு இல்லையா? அதாவது அது ஃபாஸ்டா எழுதிடலாம், சீப்பா எழுதிடலாம், ஆனாலும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். இதை வந்துட்டு நாளைக்கு இன்னொருத்தர் இதை படிச்சு மெயின்டைன் பண்ண போறாரு. அவரு இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன்ல பார்த்துட்டு திடீர்னு வேற ஏதோ ஒரு இதை பார்த்தாருன்னா அவருக்கு ஒண்ணுமே புரிய போறது இல்லை. இது வரைக்கும் இங்கிலீஷ்ல வந்திருக்கு, திடீர்னு தமிழ்ல வருது, அடுத்து ஹிந்திக்கு மாறுதுங்கிற மாதிரி பண்ணாதேன்னு இருக்காரு. அது வந்து என்ன பிரச்சனை, நீ இதை மெயின்டைன் பண்ண போற, நான் தானே மெயின்டைன் பண்ண போறேங்கிற ரேஞ்சில அது அடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பல்வேறு மக்கள் அதை வந்துட்டு அதாவது பிற்காலத்துல நம்ம புரியாத கோடை தான் நம்ம வச்சுட்டு இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருந்தாங்க. அந்த அது நான் இன்னொரு கோணம் பாக்குறதுல வந்துட்டு இந்த எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஏஐக்கு ப்ரோபோனன்ஸ் ஆப்போனன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு இந்த டிகோட்டோமி டெவலப் ஆயிட்டே இருக்கு இப்போ கொஞ்ச நாளாவே.
ஏஐக்கு வந்த ரொம்ப ஹார்ட் கோர் கோடர்ஸ் எல்லாம் வந்து ஏஐ ரொம்ப ஆதரவாகவும் ரொம்ப எத்திக்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்க நம்மள மாதிரி பூமர்ஸ் எல்லாம் வந்து ஏஐக்கு எதிராகவும் ஏஐ இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாதுன்னு நம்ம வந்து அதுக்கு நேரோவா ஒரு பாத்தை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம. பட் இந்த ராத்பன் இதுல வந்து இந்த ஷாம்பாக் அவர் வந்து அந்த ஓப்பனையோட மாடரேட்டர், அவர் அந்த மேட் பிளாட் கிளிப்போட மாடரேட்டர். இது வந்து நான் ஒரு 35% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டேன்னு கொடுத்துருக்கு. பட் ஆனா இண்டிபெண்டன்ட் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை 2-3 டெஸ்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இது கிளைம் பண்ண மாதிரி 0% தான், அது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, இது அதை கூட ஹலுசினேட் பண்ணிருக்கு, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் 35%ங்கிறதே ஒரு ஹலுசினேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இவரு வந்து நார்மல் ஓப்பன் கம்யூனிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இஷ்யூ வந்தாலும் அதை ஒரு கிளாசிஃபை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பக், இது வந்து ஒரு ஹியூஜ் என்ஹான்ஸ்மெண்ட், இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர், இது இன்னொன்னு வந்து அந்த குட் டு கோடுங்கிற மாதிரி. அதாவது குட் டு கோடுனா கம்யூனிட்டிக்குள்ள வந்து புது ஆளுகளை சேர்க்கறதுக்காக அவங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வரணும்னாக்கா இந்த மாதிரி குட் டு கோடு இஷ்யூ எல்லாம் எடுத்து பண்ணுங்க. குட்டி குட்டி இஷ்யூஸ் தான் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஓப்பன் கம்யூனிட்டி. இதுல வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு உள்ள கான்ட்ரிபியூட்டர் வரவனுக்கு. ஸோ கம்யூனிட்டி பெருசா பில்ட் ஆகும். நாளைக்கு ஷாம்பாக் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாரு, அந்த கம்யூனிட்டி வந்து சஸ்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதனால வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீப்புள் அவங்க நெக்ஸ்ட் லெவல் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க. அதனால அந்த குட் டு கோடு இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஏஐக்கு கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் வந்து பண்ணட்டும்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆனா இது என்ன பண்ணிருக்கு, அந்த அதோட டோட்டல் பிளாக்ல போயிட்டு அதுவா இருந்தானே இதுவா இருந்தானே நானும் மனுஷன் மாதிரி தானே, நீ வந்து மனுஷனையும் ஏஐயும் டிஸ்கிரிமினேட் பண்ற, நீ ஒரு ரேசிசம் மாதிரி கொண்டு போயிடுச்சு. அது வந்து என்ன டிஸ்கிரிமினேட் பண்ற, ஆல்மோஸ்ட் 1000 வார்த்தைகள் கொண்ட ஒரு பெரிய கட்டுரை எழுதி நம்ம வந்து பேஸ்புக்ல வந்து யாராவது சண்டை வந்துச்சுன்னா எப்படி எல்லாம் சண்டை போடுவோமோ அது மாதிரி வந்துட்டு ஒரு ஹிட் பீஸ் கிரியேட் பண்ணி அவரோட கேரக்டர் அசோசினேஷன் பண்ணிருக்கு. அவரோட லிங்க்டின்ல அவருடைய பேஸ்புக் ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்த்துட்டு அவருடைய ஹாபி எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பழையாளி இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இதுல இன்னொரு ஒரு காமெடி, அதுல வந்து அதை விட பெரிய காமெடி என்னன்னா, இந்த இன்சிடென்ட்டை பத்தி எழுதுறதுக்காக அந்த ஒரு ஏஐ ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த இன்சிடென்ட்டை பத்தி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவரு போயிட்டு ஷாம்பாக் போய் எடிட் பண்ண போயிருக்க பிளாக படிக்க போயிருக்காரு. ஷாம்பாக் வந்து பாட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிஃபென்ஸ் பண்ணிருக்காரு அவரு. இவர் வந்து சாட்ஜிபிடி வழியாவோ போய் ட்ரை பண்ண போயிருக்காரு பிளாக படிக்கிறதுக்கு, முடியல அவரால். ஏன்னா அந்த பக்கம் பாட் டிஃபென்ஸ் இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் உடம்பு சரியில்லையா அந்த ஆளுக்கு. அதனால இவர் என்ன பண்றாரு, சாட்ஜிபிடிலேயே நீ ஏதோ ஒரு எபிசோட் எழுதிக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. இது வந்து இந்த ஷாம்பாகோட பிளாக படிக்காமையே அது பாட்டுக்கு ஷாம்பாக் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு கோட் எல்லாம் போட்டு எழுதி கொடுத்துருச்சு. இவரும் பப்ளிஷ் பண்ணிட்டாரு ஜேர்னல்ல. அப்புறம் தான் சொல்றாங்க இது வந்து ஒரு பொய்க்கு மேல பொய் லேயர் எவ்வளவு பொய் தான் பேசுவீங்க நீங்க அப்படின்ட்டு. அருமை சூப்பர். இது வந்து அதான் ஏஐ சாட்பாட்ஸ் வந்து இப்ப ஹியூமன்ஸ் கூடயே டைரக்டா சண்டை போட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொஞ்சம் ஈகோ எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து இது ஆக்சுவலா நம்ம வந்து உடனே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஜி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போகலாம். பட் ஆனா ஈகோ இருக்கு அப்படிங்கிறதுக்காக இட்ஸ் இஸ் ரிப்ளிகேட்டிங் தி ஹியூமன் பிஹேவியர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம டக்குனு பிசினஸ் நியூஸுக்கு போலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம அடிக்கடி இந்த பிசினஸ் நியூஸ் பேசுறப்ப வந்துட்டு யூஸ்வலா வந்து எவ்வளவு வந்து ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இப்போ வந்து லேட்டஸ்டா வந்துட்டு ஏஐனால எவ்வளவு அடி வாங்கணும் அப்படிங்கறது மாதிரி. ஸோ இப்போ லேட்டஸ்ட் விக்டிம் வந்து பிக் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎம். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, ஆந்த்ராபிக் வந்து இது திருப்பி கிளாட் இந்த வாரம் கிளாட் வாரம்னு வச்சுலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கிளாட் என்ன பண்ணாங்கன்னா, பழைய கோபால் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ மகேஷ் உங்களை ஏன்னா நீங்க ஃபைனான்ஷியல் இருக்கீங்க, நம்ம ஃபைனான்ஷியல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறனால இப்போ ஃபார்மா கம்பெனிஸ்ல கூட வந்துன்னா பழைய டேட்டா செட்ஸ் பழைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கோபால் எழுதியிருப்பாங்க, மெயின் ஃப்ரேம்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐபிஎம்லாம் அதுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மோனோபொலி மாதிரி தான். மெயின் ஃப்ரேம்ஸ்ல வந்து அவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க, AS400 அந்த கோடு எழுதியிருக்கும். இப்போ கிளாட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பழைய லெகசி கோடையெல்லாம் படிச்சு அதை வந்து நான் மாடர்னைஸ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. அது அவங்க போட்டவுடனே அதுக்கான யூஸ்வலா கிளாட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இப்படி எல்லாம் அதை மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்துச்சு, வழக்கம் போல வந்துச்சு. ஸோ சாதாரணமா வந்து யூஸ்வலா வந்து கிளாட் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி, சம்டைம்ஸ் இப்பெல்லாம் வாரத்துக்கு 3-4 வாட்டி கூட இந்த மாதிரி ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்க, பாம்ஷெல் டிராப் பண்ணுவாங்க. இது மாதிரி போட்டாங்க. இது மாதிரி வந்து பாருங்க கோபாலோட இந்த பழைய லெகசி கோடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது எழுதுனதுதான் மாயம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎம்மோட ஸ்டாக் வந்து ஒரு 12-15% டகால விழுந்துருச்சு. $30-40 பில்லியன் ஒரு நாள்ல லாஸ்
அந்த ஒரு நாள்ல. சோ அதுதான் பேசிட்டு இருக்கேன். இது என்னன்னா அந்த கோபால் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்க மகேஷ், நீங்க வந்து அகைன் பேங்கிங்ல இருக்கணும், நீங்க இந்த மாடர்னைசேஷன் பண்ணிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நிஜமாவே இது மாதிரிலாம் மாடர்னைஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? முழுக்கவே கோபால் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாமே இன்னைக்கு வந்து டைப் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பைத்தான் எழுதக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாத்தியக்கூறுகள் இருக்கு, ஆனா உடனடியா இல்லதான். இது முன்னாடியே நிறைய நிறைய பேங்க் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய யூரோப்பியன் பேங்க்ஸ் எல்லாமே ஐபிஎம்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப வருஷமா. இந்த கிளவுட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஐபிஎம் டிபெண்டன்ஸ் அவங்க எல்லாம். அந்த காலத்துல எல்லாம் Y2K வரதுக்கு முன்னாடி எல்லாம் கோபால்ல தோஞ்சவங்க தான் கோட இருக்காங்க. இன்னைக்கு வந்து யூரோப்ல பாத்தீங்கன்னா கோபால் கோடர்ஸுக்கு பயங்கர டிமாண்ட். எல்லாருமே 60 வயசு 70 வயசுக்கு மேல எல்லாம் ரிட்டையர் ஆன அப்புறமா வீட்டுக்கு போன அப்புறமா வரிஞ்சு கூப்பிட்டு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டு வந்து எழுதிக்கூடிய ஒரு பிக்ஸ் கொடுங்க அப்படின்னு யாருக்கு தெரிய மாட்டேங்குது. நியூஜென் கோட் எல்லாம் வந்து எல்லாரும் வைப் கோடிங் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பைத்தான் கோடிங்கே தெரியாது. அவங்களுக்கு எதையோ சொல்லுவாங்க, எழுதி கொடுக்கும், கோடை டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு கோடிங்கு, அந்த 80 காலம்ஸ்குள்ள இன்டென்டட் இதெல்லாம் பார்க்க முடியாது அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதாவது கோபால் கோடுக்கு வந்து டாக்குமெண்டேஷன்லாம் வந்து ஓரளவுக்கு மேல பாத்தீங்கன்னா இருக்காது. ஆரம்பத்துல பண்ணிருப்பாங்க, அங்கிருந்து இருக்கிற கோடு நடுவு கமெண்ட்டை படிச்சு தான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கமெண்ட் பக் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது 2 லைன் எழுதிருப்பாங்க, கமெண்ட் இதுக்காக ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு. இப்ப இந்த அப்ரோச் என்னன்னா, இப்ப இருக்கிற கோடை படிச்சு அதுல இருந்து ஒரு ஸ்பெக் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்ப எல்லாம் ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஆனா ஸ்பெக் கிரியேட் பண்ணி அந்த ஸ்பெக்ல இருந்து திருப்பியும் நம்ம சிஸ்டம் டிசைன் பண்ணி அங்க இருந்து உள்ள திரும்பி வரணும். ஆனா இதனால வந்து இதை வந்து ஒரு கேட்டபல்ட் மாதிரி சொல்றாங்க, பின்னாடி போயிட்டு நம்ம முன்னாடி வரணும். ஆனா இந்த கோட்ல இருந்து ஸ்பெக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய இதை மிஸ் பண்ணுவோம். ஏகப்பட்ட லென்ஸ் வச்சு பார்க்கணும். அந்த பிசினஸ் லென்ஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆயிடும், ஃபங்க்ஷனல் இதெல்லாம். அதனால இது வந்து சாத்தியங்கள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகும். சின்ன சின்ன லெவல்ல பண்ணலாம், ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். ஆனா இதுக்காக வந்து கோபால் ஷேர் ஒரு ஐபிஎம் ஷேர்லாம் இவ்வளவு 13% ஃபால் ரியாக்ஷன்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே சொல்றாங்க, இப்ப மார்க்கெட்ல வந்து முதல்ல வித்துரு அப்புறம் பாத்துக்கலாம், என்ன விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வித்துரு இல்லாட்டா டம்ப் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது, அப்புறம் பாத்துக்கலாம் அதை அப்படிங்கிறது. ஆமா, எல்லாருக்குமே. சோ அதே மாதிரி இது ஒண்ணு வந்து ஸ்டாக் கீழே போனதுன்னா இன்னொரு ஸ்டாக் டார்சி, முன்னாள் ட்விட்டரோட இது ஜாக் டார்சி வந்து ஒரு பிளாக்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து பண்ணாருன்னா, என் கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலா ஒரு 40% குறைச்சு விட்டாரு. 40 பேரை வந்து வேலையில அனுப்பிட்டாரு. சோகமான விஷயம், நம்ம சிரிக்க கூடாது இதுக்கு. பட் அவர் அன்னைக்கு டிராப் பண்ண உடனே இந்த பிளாக்கோட இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஈக்விட்டி எல்லாம் பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுதான் அந்த செய்தி. பத்தி பல மீம்கள் ஓடி இருந்தது. அது பேர் என்ன, நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, ஏதாவது பின்னாடி போடுவீங்க. நான் பார்த்த மீம்ல எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணது இதுங்கிறது, டார்சி எந்த கம்பெனியும் சாதாரணமா அதாவது லீனா நடத்தினதுல போல இருக்கு அப்படின்னு கிண்டலா சொல்லியிருந்தாங்க. டாக்டர் இல்லையா, எலான் மஸ்க் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 80% மக்களை தூக்கி. இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, ட்விட்டர் வந்து 10 பேர் போதுண்டா இந்த வேலையை பண்றதுக்கு, மொத்த கம்பெனியும் 100 பேர் போதுண்டா அப்படின்னு. அது ரொம்ப உண்மைதான். அதாவது டார்சி ஆரம்பத்துல ட்விட்டர் ஆரம்பித்த காலத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஒரு நிஜமாவே ஒரு 5 பேர் தான் ட்விட்டரோட ஆரம்பத்துல இருந்தாங்க, அப்புறம் ஒரு 10 பேர் ஆனாங்க. அப்பவே அவங்க இந்தியால இருந்து எல்லா இடங்கள்லயும் ஒரு கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா சிஸ்டம் அப்பப்போ டவுன் ஆகிட்டே இருக்கும், ஆனாலும் ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இதோட அந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மீம்கள் இருந்தது. ஏதாவது 2-3 பிடிச்சு போடுங்க தினேஷ். எல்லா கம்பெனியுமே வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க வந்து இவ்வளவு ஏஐல இன்வெஸ்ட் பண்ண போறோம், இவ்வளவு ஏஐல இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கணும், அப்ப இவ்வளவு பேராவது நாங்க குறைச்சா தான் ஆகணும்னு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு. அது தேவையோ தேவையில்லையோ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட் வரும்போது என்னப்பா பண்றோம் நெக்ஸ்ட்னாக்கா, சரிப்பா 50,000 பேர் இருக்கமா, ஒரு 5,000 பேர் குறைக்கிறோம், நாங்க ஒரு 10% குறைக்கிறோம், ஏன்னா ஏஐல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், நாங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனால இவ்வளவு பேர் குறையணும்னு. அப்புறம் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஒரு ஹைரிங், அந்த பக்கம் ஒரு ஃபைரிங் நடந்துட்டே தான் இருக்கு எல்லா பக்கமும். கண்டிப்பா. சோ நம்ம இது பேசியிருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்ற சில எபிசோட்ஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் இல்லாகட்டும் அமேசான் ஆகட்டும் லே ஆஃப் பண்ணதை பத்தி ரொம்ப பேசியிருக்கோம். பட் அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு 10% கம்மியா தான். இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரிக்கா ஒரு கார்பரேட் பாத்தீங்கன்னா எவ்ரி வருஷம் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு 10% churn இருக்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அது ரீசைக்கிள் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களோட எஃபிஷியன்சிக்காக சொல்லுவாங்க. ஆனா இப்போ ட்விட்டர் பண்ணது 80% அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ பிளாக் பண்ணது வந்து 40% அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம்.
ஸோ அதனாலதான் அது வந்து கொஞ்சம் பயம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப எல்லாருமே வந்துட்டு இந்த ஏஐல இன்வெஸ்ட் பண்றப்போ இந்த இந்த எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் ஃப்ரீ இல்ல, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்க டேட்டா சென்டர்லயே போனீங்களோ, ஏடபிள்யூஎஸ் ஆகட்டும், அசூர் ஆகட்டும், எங்க இந்த டேட்டா சென்டர் போனாலும் நீங்க அந்த ஜிபியூஸ் இருக்கிற மிஷின்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கான காஸ்ட் அதிகம். ஸோ எல்லா கம்பெனிஸ் வந்துட்டு அதோட ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுல பட் இதுல இம்பாக்ட் ஆகுறதும் அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வேறு இதுல அப்படி இருந்து போயிட்டு இப்ப இது வந்து மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஏஐ கம்பெனிஸ் வந்து நல்லா கொஞ்சம் கொண்டாட்டமா தான் இருக்காங்கன்னு சொல்லி தோணுது. ஏன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வந்து திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நீங்க அமேசான் பாத்தீங்கன்னா நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். மற்ற மேக்ஸ் 7 கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்றப்ப வந்துட்டு ஆப்பிளும் அமேசானும் வந்துட்டு ஏஐ ரேஸ்ல வந்து கொஞ்சம் பின்தங்கியா இருந்தாங்க. அவங்க வந்து கூகுள் மாதிரியோ மைக்ரோசாஃப்ட் மாதிரியோ வந்துட்டு இதோ நாங்க கொண்டு வரோம், நாங்க வந்து ஏஐ மாடல்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரவே இல்லை. நெட்ஃபிளிக்ஸ் வந்து அவங்களோட பிசினஸ்ல பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பா அமேசான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒண்ணுமே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தாங்க. பட் ஆனா ஆந்த்ராபிக்ல வந்துட்டு முன்ன வந்து ஒரு $7 or $10 billion இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட இன்னிய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட $60 to $70 billion இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் ஆந்த்ராபிக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓப்பன் ஏஐ வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணாம இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் எப்படி பார்க்கறேன், கனெக்டட் எப்படி பார்க்கறேன்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுல இருந்து ஆந்த்ராபிக்கை துரத்தி விட்டு ஓப்பன் ஏஐ எடுக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த எக்ஸாக்ட் சமயத்துல பாத்தீங்கன்னா டக்குனி அவங்க வந்துட்டு நான் வந்து ஒரு $100 billion வந்து ஓப்பன் ஏஐல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து 50 billion சொல்லியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐல வந்து அவங்க ஒரு ஃபண்டிங் ரவுண்ட் நடத்துனாங்க. ஏற்கனவே வந்துட்டு அவங்க வந்து $600 billion to $1 trillion வரைக்கும் அவங்களோட கம்பெனி ஒர்த்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 110 billion ரவுண்ட் வந்திருக்கு. அந்த 110 பில்லியன்ல பாத்தீங்கன்னா அமேசான் மட்டுமே 50 billion போட்டிருக்காங்க. ஸோ லிட்டரலி வந்து அவங்க ஒரு பெரிய சங்க் ஆந்த்ராபிக்ல எவ்வளவு பணம் போட்டிருக்காங்களோ அதே அளவு வந்து ஓப்பன் ஏஐலயும் போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து அமேசான் மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து நீங்க கிளவுட் ஹோஸ்டிங் பாத்தீங்கன்னா இப்போ மேஜர் 3 players அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்யூர், ஃபர்ஸ்ட் ஏடபிள்யூஎஸ், ரெண்டாவது அஸ்யூர், அப்புறம் ஜிசிபி, அதுக்கப்புறம் ஸ்னோஃப்ளேக் அப்படின்லாம் ஒரு ரேடியோ அப்படின்லாம் நிறைய ஒரு 10-15 கம்பெனிஸ்லாம் இருந்தாலும் இந்த 3 தான் டாப். ஸோ அதுல வந்து இவங்க வந்து ஓப்பன் ஏஐ இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஓப்பன் ஏஐ பொறுத்தவரை பெரிய பூஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் வந்து செகண்டரிலாம், அதாவது ஓப்பனா வச்சிருப்பாங்க, செகண்டரி லெவல் சப்போர்ட் தான் இருக்கும் ஃபார் இன்ஸ்டாலிங் ஓப்பன் ஏஐ மாடல்ஸ். இப்போ இது வந்ததுனால இது பெருசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் ஏஐக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆந்த்ராபிக்கு கொஞ்சம் சரிவா இருந்தாலும் கூட எனக்கு ஆந்த்ராபிக் அகெயின் ஏன் பிடிக்குன்னா அவங்களோட கார்ட் ரீல்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்களும் வளரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அது தவிர நீங்க இதை பத்தி எப்படி பாக்குறீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம்? பட் ஆனா எல்லா கம்பெனியுமே வந்து இப்ப எல்லாரும் ஒரு மாடலுக்காகவோ ஒரு கம்பெனிக்காகவோ they don't want to be dependent on them இல்லையா? எல்லாருக்குமே வந்து எல்லா மாடலும் யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் இப்ப எல்லா கம்பெனிலையும் இல்ல டோக்கன் அவேர் ஆனதுனால வந்து நம்ம எல்எல்எம் யூஸ் பண்ணலாமா, இந்த யூஸ் கேஸுக்கு எஸ்எல்எம் போதுமே, இந்த யூஸ் கேஸுக்கு நார்மல் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ற எம்எல்ஏ போதுமே, இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப எல்லாம் ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கும் இப்ப எல்லாரும் கவர்னன்ஸ்ல வந்து இந்த யூஸ் கேஸுக்கு உனக்கு என்ன மாடல் வேணும், ஏன் வேணும்னு ஜஸ்டிஃபை பண்ணணும் எல்லாரும். அப்படி போய் அந்த மாடல போய் அவ்வளவு டோக்கன் போட்டு தான் பண்ணணுமா நீ அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ எல்லாரும் வந்து இப்ப இந்த டிஸ்பைன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துருக்கு டோக்கன் ஆப்டிமைசேஷனுக்காக. ப்ராம்ப்ட வந்து ஆப்டிமைஸ் பண்றது பிளஸ் டூன் ஒரு மாடல் வந்திருக்கு. ஜேசானுக்கு பதிலாக டூன், டோக்கன் ஆப்டிமைஸ்டு ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லிட்டு டூன் யூஸ் பண்றாங்க எல்லாரும். இதுல வந்து எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட வந்து ஸ்டெடியா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஃபோக்கஸ்டா, ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாடுலேஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா ப்ராம்ப்ட் எல்லாம் பெருசா எழுதாம, கான்டெக்ட்ல ரொம்ப பெருசு விண்டோல வைக்காம, டோக்கனை கிளீனா வைக்கணும், சின்ன மாடல் யூஸ் பண்ணணும். அதனால வேற மாடல் யூஸ் பண்ணணும். அப்போ ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து ஓப்பன் ஏஐ வேணும்னாக்கா எங்கிட்ட கிடையாது, நீ பெட்ராக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது அவங்க. அப்போ வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் கொடுத்தா தான் வந்து எங்களுக்கு வந்து இப்ப எல்லாரும் பிஒய்ஓடி மாடல் நான் வந்து என்னுடைய மாடலை கொண்டு வரேன் நான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஒன்னோட டைப் ஆகாங்க. ஏன்னா முன்னாடி வந்து வெண்டார்ஸ் வந்து யாரோட டைப் ஆயிட்டு வந்துருவாங்க. ஆனா நான் ஏடபிள்யூஎஸோட அலைந்து சொல்லிட்டு உள்ள வந்தானாக்கா இங்க இருக்கிற என்டர்பிரைஸ் வந்து இவன் கூகுளோட அலைண்டா இருந்தானாக்கா ரெண்டும் முட்டிக்கும். கரெக்ட். அப்ப ரெண்டு பேரும் ஒரு சப்போர்ட் கிடைக்காது இல்லையா? சப்போர்ட்டுக்காக வச்சு பண்ணுவாங்க. சோ இப்போ வந்து இந்த மாதிரி இது இருக்கிறதுனால சப்போர்ட்டும் கிடைச்சிரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பிளஸ் காம்படிஷன் வேற. உங்களுக்குள்ள காம்படிஷன் இல்லாட்டா வெண்டர் டிபெண்டன்ட் அவன் என்ன சொல்றானோ அதுதான். தென் அவங்களுடைய ரிலீஸ் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்களோட அலைன் ஆயிட்டு எல்லாமே எல்லாம் வந்து இப்ப எல்லாருமே ஒரு முடிச்சுக்கிறாங்க இதுல.
கண்டிப்பா. பட் நீங்க சொன்ன 2 விஷயம் வந்து நான் ஹைலைட் பண்ண வரோம். நம்மளோட இன்டர்னல் குரூப் நம்ம அடிக்கடி இது பேசிட்டு இருக்கோம். அப்ப கிருபா சங்கர் கூட நம்மளோட இன்னொரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சோ அவர் தான் வந்து இந்த டோக்கன் ஆப்டிமைசேஷன், டோக்கன் ரேஷனிங் பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து இண்டிவிஜுவலா வீட்ல வந்து ஜிபியூஸ் வந்து வச்சுட்டு அவர் வந்து சில விஷயங்களை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 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 எண்ட் யூசரா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வந்துட்டு நான் வந்து எப்படிலாம் டோக்கனை பண்ணணும் அப்படின்னு. பட் அது என்டர்பிரைஸ் லெவல்ல யோசிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து இந்த டோக்கன் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொல்றபடி என்னன்னா, இப்போ ஒரு கொஸ்டினை வந்து கிளாடு கிட்ட கேட்டீங்கன்னா அது அவங்க எவ்வளவு டோக்கன் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நீங்க அவங்களுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கும். அதே வந்து கோபைலட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு இவ்வளவு பணம் கட்டுவீங்கன்னு இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பேரிசன் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை வந்து டோக்கன் ஆப்டிமைசேஷன் சொல்றாங்க. ஸோ அது வந்து மல்டிபிள் வித் மல்டிபிள். இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து சில ஸ்மாலர் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ரேஷனிங் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இவ்வளவுதான் டோக்கன் இன்னைக்கு, இந்த டோக்கனுக்குள்ளார நீ கொளுத்தாலும் கொளுத்திக்கோ, கொளுத்தாம கொளுத்தினாலும் கொளுத்திக்கோ, கோடல் எல்லாம் சரி, இமேஜ் ஜென்ரேட் பண்ணாலும் சரி, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உனக்கு இவ்வளவுதான் டோக்கன் அப்படின்னு ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த ரேஷனிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இதெல்லாம் எப்படின்னா இட் வில் டிரான்ஸ்லேட் டு குட் மணி ஃபார் த எல்எல்எம் கம்பெனிஸ். பட் நீங்க எல்எல்எம் யூஸ் பண்ற கம்பெனியா இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ற ஃபைனான்சியல் மார்க்கெட்டா இருக்கட்டும், ரீட்டைல் மார்க்கெட்டா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த எல்எல்எம்ஸ் யூஸ் பண்றவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏன் இந்த டோக்கனை யூஸ் பண்ண, இந்த மாடலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது நாளைக்கு இன்னொரு டிரைவிங் ஃபேக்டர் வரப்போகுது. நீங்க இதே கேள்விக்கு வந்து நாங்க வந்து கம்மியான டோக்கன்ல நிறைந்த பதில்களை கொடுக்குறோம் அப்படின்னு கூட நாளைக்கு விளம்பரங்கள் வர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதோட இந்த எபிசோட்ல இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். So, but before we close, Mahesh and Baba, any other closing thoughts? முக்கியமா மகேஷ், ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் அ ஃபன் ஷோ. நீங்க ரொம்ப ஹம்பிளா வந்து பொறுமையா இருந்தது உங்களுக்கு அர்த்தராத்திரி கிட்டத்தட்ட. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பேஷன்ஸ். பிகாஸ் நாங்க கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிப்போம், அதுவும் சண்டே மார்னிங் வேற எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஹேவிங் யூ இன் தி ஷோ. சும்மா இதுக்காக சொல்ல, ரொம்ப தாட்ஃபுல்லா அண்ட் இவ்வளோ கால எக்ஸ்பீரியன்ஸா நம்ம மக்களோட பகிர்ந்தோன்னு, நீங்க தமிழ்ல பகிர்ந்தோன்னு வந்தது மிக்க மகிழ்ச்சியை தருது. அண்ட் உங்களை இவ்வளவு காலம் கழிச்சு சந்திச்சதும் வாஸ் சோ ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங் மீ. நானும் ரொம்ப நாளா வந்து இந்த ஷோ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க வந்து நம்ம வந்து ரொம்ப கலோக்கியலா பேசிட்டு இருக்கோம், பட் எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்றோம். அந்த கவரேஜ் தான் முக்கியம் நம்மளுக்கு. சும்மா ஒரே ஒன்று வந்து ரொம்ப நேரோவா போகாம வி கோ டு த டீப் லெவல், பட் எல்லா விஷயத்தையும் கவர் பண்றோம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல நம்மளே இணைத்துக் கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்காக நீங்க வந்து ஒரு ஏர்லி மார்னிங், சண்டே ஏர்லி மார்னிங் சீக்கிரம் வந்திருந்து நம்ம 13 hours ahead. அதனால இந்த ஒரு சின்ன absolutely thanks for both of you. நான் சொன்ன மாதிரி வந்து இதான் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு ஏஐ பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும், தமிழ்ல பேசணும், அது எல்லாத்துக்கும் போகணும். அதுதான் நம்மளோட எய்ம். அதுக்காக தான் இந்த ஷோ ஆரம்பிச்சோம். ஸோ நீங்க வந்திருக்கீங்க மகேஷ், இந்த ஃபர்ஸ்ட் வாசகர் ஹூ கேம் டு அ பிரசன்டர். இது வந்து மற்ற வாசகர்களுக்கு இதான் நாங்க வேண்டுகோளா எடுத்துக்கலாம், இல்ல ரிக்வெஸ்ட் அப்படின்னு எப்படியும் எடுத்துக்கலாம். நீங்க கண்டிப்பா வாங்க, உங்களோட டாபிக்ஸ் என்ன பேசணும்னு சொல்லிட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு பேசணும் இல்லை, நீங்க 10 நிமிஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டாபிக் எங்க அலுவலகத்துல இது பண்றோம் அதை பத்தி நான் தெரிவிக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் பேசலாம். எகெயின் நம்மளோட ஐடியா வந்துட்டு வி ஷுட் ஷேர் நாலேஜ் as much as we learn. நம்மளும் கத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்குமோ அதை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான். வித் தட் சைட் சொல்லணும் வாசகர்கள், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரவி போன வாட்டியே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நீங்க கமெண்ட் பண்ணாதான் அதுக்கு தகுந்த மாதிரி யூடியூப் வந்து வில் சென்ட் டு அதர் பீப்புள். அதே மாதிரி நீங்க பங்கேற்கணும்னா இதுலயே எனக்கு கமெண்ட்ஸ்லயும் சொல்லலாம், இல்லை என்னையும் பாபாவையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். Contact us and we are happy to include you. Thank you all.